நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய இனிதான நாமத்தினாலும் இந்த நாளிலும் கூட கூடி வந்திருக்கதான சகோதர சகோதரிக்கு அன்பின் வாழ்த்துக்களை எங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் வருகிற வாரங்களில் நான் இந்த ராபோஜனத்தில் பங்கெடுக்கப் போகிறோம். ஸோ அதற்கு உண்டான எல்லா மாம்சத்து சம்பந்தப்பட்ட காரியங்கள், ஆவிக்குரிய சம்பந்தப்பட்ட காரியங்களில் பரிசுத்தம் மிக மிக அவசியமாக இருப்பதனால அதை குறித்த தியானம் நமக்கு வருகிற நாட்களில் மிக தேவைப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் எந்த அளவுக்கு நம்மை கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்று நாம் கொஞ்சம் உணர்ந்து பார்ப்பது கூட அவசியமாக இருக்கிறது. அநேக தியானங்கள், அநேக விதமான படிப்பினைகள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய சீஷர்களை குறித்தும் நாம் தியானித்திருப்போம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது சில நேரங்களில் நம்முடைய இயலாத நிலை ஏற்படுகிறது. அதே போல் கிறிஸ்துவை போல நம்மை சிந்தையிலே காத்துக்கொள்வது, செயல்களிலே காத்துக்கொள்வது கடின பகுதியாக காணப்படுகிறது என்பதை நாம் உணர முடிகிறது. ஸோ அதன் அடிப்படையில் கூட இந்த ஒரு பாடம் அமையலாம். முடிந்த அளவுக்கு நம்ம இதை பின்பற்றும் போது சில விஷயங்களில் நாம் சரிபடுத்தி கொள்ள கடவுள் கிருபை செய்வாராக. முதலாவது நம்ம இந்த ஆதார வசனத்துக்குள் நாம் கடந்து செல்லலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போது நம்ம ஏற்கனவே இந்த ஒரு பாடம் இந்த தலைப்பின் கீழாக கேட்ட மாதிரி இருக்கலாம். ஆனால் அநேக தலைப்புகள் நமது ஒரே தலைப்புகளாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, அதில் இருக்கிற ஆழங்களை நாம் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. பார்க்கணும், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அப்போது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட நிலைமையில் நாம் காணப்படுகிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வியாக நம்ம மத்தியிலே இருக்கிறது. கவன சிதறல் நமக்கு இருக்கும். கொஞ்சம் கவனம் வைக்கலாம் பாருங்கள். இப்போ 2வது பகுதிக்குள்ள நம்ம கடந்து பார்க்கலாம் பாருங்க. இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து. இனி இப்போ பாருங்க, அந்த 2வது பகுதி, அந்த வசனத்தினுடைய 2வது பகுதிக்குள்ள கடந்து போறோம். இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். இப்போ 2 விஷயம் மென்ஷன் பண்ணி இங்கே ஒரு செப்பரேஷன், ஒரு செக்ரிகேஷன் அங்கே காட்டுறாரு. 2 விஷயம். என்னென்ன விஷயம் நம்ம அங்கே புரிந்து கொள்ளலாம்? கொஞ்சம் கடினமான பகுதியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் சொல்கிற பதிலில் தான் இருக்குது, கடினமாக இல்லையான்னு. 2 பகுதி சொல்கிறாரு. ஒன்று, இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறோமா? ஒரு கேள்வி, மாம்சத்தில் பிழைத்திருக்கிறோமா? மாம்சம்னா என்னன்னு தெரியுமா? மாம்சம்னா என்ன? நீங்கெல்லாம் பதில் சொல்லணும்னா எதுக்குமே ஆன்சர் தெரியலன்னு அர்த்தம் இல்லை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சரி, என்ன சொல்றது அப்படின்னு யோசிக்கிறீங்க. மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த குமாரனை, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்போ நீங்க எதில் பிழைச்சிருக்கிறீங்க? மாம்சத்தில் பிழைச்சிருக்கிறீங்களா, தேவனை பற்றும் விசுவாசத்தினால பிழைச்சிருக்கிறீங்களா? இதுல ஒண்ணு பிழைச்சிருக்கணும், ஆனா ஒண்ணு மறைச்சிருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம் எடுத்துக்கலாம். மாம்சத்துல பிழைச்சிருக்கிறேன்னா அப்ப மாம்சம் என்ன பண்ணிட்டு இருக்குது? கிரியை செஞ்சிட்டு இருக்குது. மாம்சத்துக்கு மறைச்சிட்டீங்க அப்படின்னா மாம்சம் செத்து போச்சு. அப்ப பிழைச்சிருக்கிறது யாரா இருக்கணும்? அதான் 2 விஷயத்தை டீல் பண்றதுக்காகத்தான் நான் இவ்வளவு டீப்பா உங்கள்கிட்ட காண்பிக்கிறேன். ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம், வருகிற ராபோஜனத்தில் நாம் கையெடுக்கக்கூடிய அந்த அப்பம் மற்றும் திராட்சரசம் மிக 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 பரிசுத்தமானது என்பதை நம்ம புரிந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அந்த அப்பத்தில் கை வைக்கக்கூடிய நாம நம்முடைய மாம்சத்துக்குண்டான காரியங்களில் பிழைத்திருந்தோம். ஆனால் அதற்குரிய அப்பத்திலோ அதில் இருக்கிற விஷயங்களிலோ நம்ம கை வைக்கும் போது எந்த அளவுக்கு பிழை உள்ளவர்களாக இருப்போம்?
பிழையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளார வச்சுக்கணும். என்ன மனசுக்குள்ள வச்சுக்கணும்? என்ன மனசுக்குள்ள வச்சா கரெக்டா இருக்கும்? நாம் மாம்சத்தில் இனி பிழைக்க கூடாது. மாம்சம் சம்பந்தப்பட்ட காரியம் யாருடையது? அது அவங்களுடைய சுய பிரயோஜனத்துக்குரியது. நம்ம எதுக்காக அதை பயன்படுத்துகிறோம் என்பதனுடைய அடிப்படையில் அது போகும். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ அந்த வசனத்துடைய பிற்பகுதி நான் வாசிக்கிறேன் மீண்டுமாக. நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து. ஒருவேளை நாம மாம்சத்துல பிழைச்சிருந்தோம்னா நாம யாருட்ட அன்பு இல்ல, கிறிஸ்துக்குடைய அன்பு இல்ல. ஆனா நம்ம மாம்சத்துல பிழைச்சிருந்தாலும் பரவாயில்ல, யாரு மேல நம்ம அன்பு வச்சாங்க? இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற பிரச்சனையே என்ன பிரச்சனை? அன்பு தாங்க. பொருளாதாரம் நெக்ஸ்ட், அதுவும் ஒரு பிரச்சனை தான். அன்பு இன்னைக்கு அன்பு காண்பிக்கிறதுனாலதான் என்ன பண்றாங்க? கொலை வரைக்கும் போறாங்க. கொலை செய்த அளவுக்கு போறது காரணம் அன்பு. ஏன் அன்பு? அந்த அன்பு அவர்கிட்ட காட்டிட்டீங்க, நீங்க ஏன்ட்ட காட்டல. அந்த அன்பு இவர்கிட்ட காட்டிட்டீங்க, நீங்க ஏன்ட்ட காட்டல. தன்னுடைய அந்த அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் வரும்போது அதிகமான அன்பு நம்மை காட்டிலும் பிறருக்கு யாருக்காவது நம்ம செலுத்திட்டோம்னா அதுவே என்னவா மாறி போயிருது? பிரச்சனையாக மாறி போகிறது அப்படின்னு பாக்குறோம். இது எடுத்துக்கிட்டா எங்க எடுத்துக்கலாம்? பைபிள் அநேக இடங்கள்ல எடுத்துக்கலாம். அவர் மட்டும் மார்பில் உட்காந்து சாஞ்சிட்டு இருக்கிறாரு, நாங்களா என்ன வேஸ்டா? ஒருத்தர் மேல வைக்கக்கூடிய அன்பினுடைய அளவு அதிகமான அளவு என்ன ஆயிருது? பிரச்சனை ஆயிரு. ஆனா விலையேற பெற்ற திரு ரத்தத்தை கொடுத்து அதிகமான அன்பை ஒரு மாம்சத்திற்கென்று ஒருத்தர் செலுத்திருக்காருன்னா அவர் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நம்ம அங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட அன்பு செலுத்தினவர் மேல நம்ம அன்பு வைக்கிறது சரியா சரியில்லையா? ஒருத்தர் நம்முடைய மாம்ச பலவீனங்களுக்காக, நம்முடைய மாம்சம் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக நமக்காக ஒருத்தர் மறிச்சு அன்பு கூர்ந்து நமக்கு விளைக்கரையும் அங்க செய்துட்டார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம எதை பிழைக்க வைக்க முயற்சி பண்ணலாங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய இறுதி தன்மையில அங்க புரிஞ்சுக்கலாம். நம்மில் இருக்கக்கூடிய இந்த மாம்சத்தையே அதிகமாக பிழைக்க வச்சிட்டோம்னா நம் கிறிஸ்துவ மேல் காட்டுகிற அன்பு மிக 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 குறைவானது அப்படிங்கறத நம்ம அங்க புரிஞ்சுக்கிறோம். சரி, நம்ம இதை கொஞ்சம் பார்க்கலாம். அப்போ இந்த சிலுவை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நாடுகிற நாமும். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாகும்படி நாடுகிற நாமும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம நீதிமான் ஆயிட்டோமா? நீதிமான் இந்த கேள்வி நான் இந்த சர்ச்சில் வந்து நிறைய முறை கேட்டுட்டேன். நிறைய முறை கேட்டால் நம்ம அப்ப 2வது பதில் சொல்லுவோம். ஏன்னா இயற்கை. நீதிமான் ஆயிட்டோமானா? நீதிமானா ஆயிட்டே இருக்கிறோமா? ஆயிட்டோமா? இது இன்னுமே கன்ஃபியூஸாக இருக்குது. சரி, பார்க்கலாம். இன்னும் வசனம் கண்டினியூ பண்ணுங்க. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாகும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால். பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்காக காரணரோ அல்லவே. கிறிஸ்து பாவத்துக்கு காரணரா? அது யார் தான் காரணம்? அப்ப நீதிமான்களாக நாடுகிற நாமும்ங்கிறாரு. நீதிமான்களாகிற நாமும். நீதிமான்களாகிறதுக்கு நம்ம பிரயாசப்பட்டு இருக்கிறோம். எங்கேயாச்சும் நீதிமான் ஆனாதான் யாருடைய ஒப்புராக முடியும்? அதுக்கு இதுக்கு ஒரு மீடியேட்டர் இருக்கு. அது என்னது? நம்மளை ஒப்புரவாக்கக்கூடியது எது? இப்ப நான் மாம்சத்துல பலவீனமா இருக்கேன். என்ன கம்பேர் பண்ணி நான் ஒரு மாம்சத்துல பலவீனமா இருக்கிறேன். கிறிஸ்து வந்து பெரிய லெவல்ல இருக்காரு. அவருக்கும் எனக்கும் சம்பந்தப்படுத்துகிற ஒரு உறவு முறை என்ன உறவு முறை? ரத்தம். ரத்தம். ஏன் அப்படின்னா நீங்க முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம் என்னது? நீதிமான். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால நீங்கள் இப்பொழுது என்ன ஆயிருக்கிறீங்க? நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஆனா அது வந்து நமக்கு இருக்கக்கூடிய விதம், நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்க ஒப்புரவாகக்கூடிய ஒரு ஒரு ஒழுங்குமுறை. நான் பாவம் செஞ்சுட்டேன்னா கிறிஸ்தேசுடைய ரத்தம் எனக்குள்ள வரும்போது என்ன ஆயிருது? நான் என்ன ஆயிடுறேன்? நீதிமான்களா இருக்கிறேன். ஆனா இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? இப்ப வசனத்துக்குள்ள போறோம் பாருங்க. நீதிமான்களாக வசனம் கண்டினியூ பண்ணுங்க.
கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் இப்ப கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும் நாடுகிற நாமுன்னு என்ன அர்த்தம்? பிரயாசப்பட்டாதான் என்ன நடக்கும்? கிறிஸ்துவுடைய ரத்தம் அங்க நமக்கு அங்க சிந்தப்படுகிற ரத்தம் அங்க பயனுள்ளதாக அங்க மாறுகிறது. அப்பொழுது நம்ம என்ன ஆகிறோம்? ஒருவேளை பாவத்தில் பிழைத்திருந்தோமானால், பாவத்திற்கு ஊழியம் செய்திருந்தோமானால், அங்க நீதிமான்களாக்கப்படுகிற நிலை என்னவா மாறிடுது? அங்க தடைப்பட்டு போகிறது என்று நம்ம அங்க புரிந்து கொள்றோம். என்ன ஸ்டார்டிங்லயே நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறோம் என்றால், வரக்கூடிய நாட்கள் மிக எப்படி இருக்குதுங்க? அந்த அப்பத்திலும் அந்த கையில வைக்கும் போது நம்ம சரியான நிலைப்பாடுக்குள்ளார நம்ம கை வைக்கலன்னா அது சரியில்லாம அங்க போயிரும் என்பதை நம்ம அங்க பாக்குறோம். அப்போ கண்டிப்பா பண்ணுங்க, பாவிகளாக காணப்படுவோமானால், நீதிமான்களாக வேண்டிய எண்ணம் இருக்கிற நாம பாவிகளாக காணப்படுவோமானால், கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ? இதுக்கு நாம என்ன சொல்லுவோம்? நான் பாவம் செஞ்சதுக்கு அவர் காரணராக முடியுமா? அவர் தான் விலைக்கிறைய என்ன பண்ணிட்டாரு? ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்துடைய விலையேற பெற்ற திரு ரத்தம் என்ன கொடுத்துட்டாரு. மீண்டுமாக பாவி நீதிமான்களாக்கப்பட வேண்டிய நாம் மீண்டுமாக பாவத்திற்கு அடிமைகளானால் என்ன ஆகும்? அதுக்கு யார் காரணம் நம்ம சொல்ல முடியும்? நான் இல்லை, கிறிஸ்து தான் காரணம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படிங்கிறது பாவம். அப்போ நம்ம பாவத்துக்கு மரித்த நிலைக்கு நம்ம அங்க போக வேண்டியது மிக மிக அவசியம். அப்ப நம்ம ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலாக அங்க பார்க்க வேண்டியது பார்க்கணும். ஒன்றை மாத்திரம் நினைவில் கொண்டு பார்க்கணும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த ஒரு பிரமாணத்துக்குள்ளார, இந்த ஓட்டத்துக்குள்ளார யாராவது உங்களை கட்டாயப்படுத்தினாங்களா? கட்டாயப்படுத்தி உங்களை யாராவது உட்கார வச்சிருக்காங்களா? இல்ல. நாம என்ன பண்ணோம்? இந்த ஓட்டத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டோம். அது எப்ப நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, ஞானஸ்நான உடன்படிக்கையில நான் விரும்பி தான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கறத அந்த ஒப்புரவாகுதல் மூலியமாக அப்போ பண்ணியிருப்போம். அப்ப என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, நமக்கு இஷ்டமானவைகளை எல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன்? நஷ்டமா நான் மாத்திக்கிறேன். எனக்கு இஷ்டமானவைகளை நான் நஷ்டமா மாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்போம். ஒருவேளை ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும்? ஞானஸ்தானம் முழுக்கு, தண்ணீர் முழுக்கு எடுந்திருக்கும் போது அப்ப இருக்கிற அந்த பயம் உணர்வு எப்படி இருந்துச்சு? தண்ணீரை முழுகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, தண்ணீரை முழுகிறதுக்கு அப்படி எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு தெரியும். ஞானஸ்தானம் எடுத்தோம்னா ஏதோ கம்பல்ஷன்ல நம்ம எடுக்கல, யாராவது ஒரு சொல்லி கட்டாயப்படுத்தி நம்ம எடுக்கல. அப்போ அந்த கம்பல்ஷன்ல என்ன பண்றோம்? முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வருகிற நாட்களை கிறிஸ்துவுக்காக நான் வாழ முயற்சிப்பேன் என்று நம்ம என்ன பண்ணிருப்போம்? கண்டிப்பாக ஒப்பு கொடுத்திருப்போம். வசனம் நம்ம மீண்டுமாக அந்த வசனத்துக்குள்ள கடந்து போகலாம். லூக்கா 9:23 வசனம். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமா, இதுதாங்க அங்க இருக்கிற முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுகிறது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வர கடவன். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாகுற பாடுகள் சபைக்குள்ள வந்துட்டா என்ன நடக்கும்? சபைக்குள்ளார இப்ப நீங்க எல்லாருமே இருக்கீங்க, கலந்து இருக்கீங்க, சபையில இருக்கீங்க. உங்களுக்கு யாருக்காவது பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? பாடுகள் இல்லைன்னா நீங்க எங்க இல்ல? சபைக்குள்ளார இல்லைன்னு அர்த்தம். சபைக்கு வெளியே போயிட்டா பாடுகள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு வேற விதமான பாடுகள் இருக்கு. ஆனா சபைக்கே உண்டான பாடுகள் இருக்கு. நமக்கு கிறிஸ்துவ நிமித்தம் உண்டாகக்கூடிய பாடுகள். இப்ப கிறிஸ்துவ நிமித்தம் உண்டாகக்கூடிய பாடுகள் சபைக்குள்ள வந்தா நம்ம எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவ நிமித்தமாக ஒரு பாடுகள் நம்ம சபைக்குள்ள வருது. ஒரு பிரதர் உங்களை திட்டாரு, இல்ல நான் உங்களை திட்டேன், இல்ல நீங்க என்ன திட்டீங்க. இப்ப நான் ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறோம்? நம்ம எதிரி மாதிரி எல்லாம் பார்க்க கூடாது. எப்படி இருக்கணும்? ஆனா நம்ம எதிரி மாதிரி தான் நம்முடைய பார்வைகளை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன்னா நம்மளை நீதிமான்களாக்க பிரயாசப்படுகிறவர் யாரு? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் ரெண்டு பேர்த்தையுமே கூப்பிட்டு இருக்கிறார். அப்ப நம்ம ரெண்டு பேரும் எப்படின்னா ஒப்புரவாகுதல்ல உண்மை தன்மையை எப்பயும் வெளிப்படுத்துகிறவர்களாக, உண்மையான அன்பை காட்டுபவர்களாகவே அங்க பார்த்திருக்கோம். இல்ல பதர், எனக்கு தெரியாம வந்துட்டேன் பதர், இந்த ஓட்டமே ஏதோ என்னை குழப்பி விட்டாங்க, நான் நினைச்சேன் ஏதோ நான் எப்படி எல்லாம் இருக்குன்னு நினைச்சேன், ஆசை வார்த்தை காட்டி என்னை ஏமாத்திட்டாங்க பதர், இந்த ஓட்டம் நல்ல ஓட்டம் நினைச்சு வந்தா பார்த்தா இங்க எல்லாமே பயங்கர மோசமா இருக்கிறாங்க பதர், ஒருத்தர் கூட சரியில்லை அப்படின்னு நம்மளை ஏமாத்தி உள்ள கூட்டு வந்துட்டாங்க நீங்க நினைச்சீங்கன்னாலும், உள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணா சிந்திக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வளர்த்தக்கூடிய கருவிகளாக கூட இருக்கலாம். ஏன்னா சபை வாய்ப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள்ல 12 பேர்ல ஒருத்தர் யாரு? காட்டி கொடுத்த யூதாஸ், மறுதளித்த பேதுரு,
எல்லாரும் அதுல மறுதளித்து எனக்கு தெரியாதுன்னு சொன்னவங்க எல்லாம் பிற சகோதரர்கள் பேரு வசனம் இருக்கு. எல்லாரும் என்னை விட்டு, வசனமே இருக்கு, எல்லாரும் என்னை விட்டு ஓடி போனார்கள். ஓடி போனார்கள் அப்படின்னா கிறிஸ்து எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு ஓடி போனவர்கள் தான் 12 சீஷர்களும். அந்த நிலைமையில கூட நமக்கு இன்னைக்கு ஒரு துக்கம், ஒரு துயரம் வரும்போது, பாடுகள் வரும்போது, கிறிஸ்துவ எனக்கும் தெரியாது, என் சகோதரர்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நம்ம என்ன பண்ணலாம்? வெளிப்பறையாக அறிவிப்பு செய்யாம இருக்கலாம். ஆனா உள்பகமாக நம்ம சிந்தித்ததுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது எனக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த ஓட்டத்துக்குள்ளார வரும்போது கண்டிப்பாக இது தெரிஞ்சதை நம்ம காலை வச்சிருக்கிறோம் நான் பார்க்கிறோம். ஆனா இந்த சத்தியத்துக்குள்ளார ஞானஸ்நானம் எடுத்து உள்ள வரும்போது நீங்க வைக்க வேண்டிய ஸ்டாப் என்ன விஷயங்கள நீங்க முக்கியமான விஷயங்கள்ல நம்மளுடைய ஆவிக்குரிய படிநிலைகள்ல மாற்ற வேண்டியது இது. ஞானஸ்நானம் முன்னாடி வேற, ஞானஸ்நானம் எடுத்து நீங்க மாற்ற வேண்டிய படிநிலைகள் என்னென்ன? சுயத்தை உடைக்கணும். சொல்ல முடியாது, கேள்வி கேட்டா நம்மளுக்கு சொல்ல மாட்டோம். ஆனா என்னென்னலாம் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கு அப்படின்னா, பாவிகளாக நீடிக்க கூடாது. அதுக்குள்ள எல்லாத்தையும் அடக்கிக்கலாம். பாவிகளாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? கடைசி வரைக்கும் நீடிக்க கூடாது. பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற குணலட்சணத்தை நாளுக்கு நாள் டெவலப்மெண்ட் ஆகும்போது அந்த கருவி எப்படிப்பட்ட கருவியாக மாறும் என்றால், எதையும் தாங்கக்கூடிய இருதயமாக மாறக்கூடிய பட்டை தீட்டப்பட்ட கருவியாக மாறிவிடும். ஸ்வாட் மாதிரி. பலகன கத்திக்கும் பலகாத கத்திக்கும் வித்தியாசம் இருக்கு. பார்த்துருக்கீங்களா? நீங்க சமையல் செய்யறவங்களா இருந்தா அல்லது வேற ஏதாவது ஒரு பொருளை யூஸ் பண்ணுங்களா, நீங்க பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி இருந்தா தான் நான் நல்லா படிச்சிருப்பேன் அப்படிம்பாங்க. எனக்கு இந்த பேனால் எழுதினா தான் நல்லா பரிச்சு எழுதியிருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பழகின ஒரு விஷயம். பழகலைன்னா கஷ்டம். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வந்துட்டோம் நம்ம சொன்ன பின்னாடி கிறிஸ்துவ குணலட்சணத்துல பழகல அப்படின்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா நமக்கு என்ன ஆயிரும்? சுருக்குன்னு கோபம் வரும். யாராவது ஒருத்தர் தீண்டிட்டாங்களா என்ன ஆகும்? ஹேண்டில் பண்ண தெரியல. காரணம் பழக்கம். எந்த திசையிலிருந்து வேணாலும் நமக்கு என்ன வரலாம்? பொல்லாங்க நெய்யும் அம்புகள் நம்ம இருதயத்தை நோக்கி குத்த வரலாம். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நிற்க பழகி இருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் யார் வேணாலும் நம்ம எதை வேணா பேசலாம். ஆனா எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கிறிஸ்துவை தான் நம்ம காண்பிக்கணும். நம்முடைய நீதிமான்களாக்கக்கூடிய கிறிஸ்துவை காண்பிக்கணுமே தவிர நம்முடைய மாம்சத்தை எக்காரணத்துக்கு யாருக்கும் காமிச்சிடக்கூடாது. அதுல நம்ம உறுதியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். மீண்டுமாக நாம் பார்க்கலாம். பாருங்க, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் நம்ம எதை இடித்து போடணும்னு நினைச்சோம்? இந்த மாம்சம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நான் என்ன பண்ணணும்? இடிச்சு போடணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அது வசனம் பாருங்க, தெளிவா இருக்குது. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். பிரமாணம், நான் ராஜரீக பிரமாணம் பண்ணணும் பார்த்தீங்களா? ஒரு காலத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட நான் இருந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய குணலட்சணங்களை என் வாழ்க்கையில கிறிஸ்துவை போல நிழலாக காண்பிப்பேன் அப்படின்னு நம்ம சொன்ன அந்த காலகட்டங்கள் இருந்த பக்தி வைராக்கி இப்ப எப்படி இருக்கு? இடித்து போட்டவைகளையே இடித்து போட வேண்டியதுல இது. எங்க வீட்டுல இந்த போட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு, தூக்கி விட்டேன். நீங்க அந்த மாதிரி யார் என்னென்ன பண்ணீங்கன்னு தெரியல. பக்தி வைராக்கியத்துக்காக என்னென்ன பண்ணீங்க? நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி ஒரு வைராக்கியம் எடுத்திருப்பீங்க இல்லைங்களா? அதெல்லாம் இடித்து போட்டது. நான் கிறிஸ்துவுக்காக வாழ முயற்சி பண்ணி இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கிறோம் நம்ம அப்படின்னு பார்த்தா, பழைய வாழ்க்கை நம்மை அறியாமலே நம்மளுடைய உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் இடித்து போட்டவைகளையே பில்டிங் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு பத்திரமா பார்த்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ அந்த வீடு யாரு வாசமா இருக்க முடியும்? பழைய மனுஷனுடைய பழைய மாம்சத்துக்குரிய வீடா கட்டி வச்சிருக்கோம் நாம.
அதுதான் வேணான்னு சொல்லி யாருக்காக வந்துட்டோம்? கிறிஸ்துவுக்காக வந்தாச்சு. நான் இடித்து போட்டவைகளையே மீண்டும் கற்ற ஒரு வகுப்பாராக மாறினால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய வருஷங்கள் வேஸ்ட், அந்த வாழ்நிலை வேஸ்ட் அப்படிங்கிறத நம்ம அங்க புரிந்து கொள்கிறோம். அதனால மீண்டுமாக நாம் வாசிக்கிறோம் பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 2, 4, 6 வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் பொறுமையாக வாசிக்கலாம். 2, 4, 6. பாவத்துக்கு மரித்த நாம் அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு ஏற்கனவே செத்து போயிட்டுன்னு சொல்றோமே, அதுல எப்படி மறுபடியும் நாம் பிழைக்க முடியும்? பாவத்துக்கு மரித்த நாம் அதுல எப்படி பிழைப்போம்? மேலும் பிதாவின் மகிமையினாலே பிற்பகுதி வாசிங்க. 6:4 பிற்பகுதி. நாமும் அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இடித்து போட்டாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. சரிங்களா? ரோமர் 6:6. ஒழித்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷனுடைய பழைய சுவாபங்கள் கிறிஸ்துவோடைய சிலுவையில என்ன ஆயிடுச்சு? அறையப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோங்கிறார். அறையப்பட்டாச்சா நம்ம பழைய மனுஷனுடைய பழைய சுவாபங்கள்? இது கண்டினியூஸ் சென்டென்ஸ்ல இப்ப அறையப்பட்டு கொண்டே இருக்கிறது பிரதர், அறையப்பட்டு கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சி. அறையப்பட்டாச்சா அறையப்பட்டு கொண்டே இருக்கிறதா? இது தெரியுங்களா? ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், அந்த இலக்கணத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா? அறையப்பட்டாச்சா அறையப்படலையா? அறையப்பட்டாச்சுன்னா விட்டுட்டுன்னு அர்த்தம். அறையப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்பப்ப வேணும்னா எடுத்து சிலுவையில அடிச்சுக்கிறது, வேணானா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது நம்ம. ஸோ இதெல்லாம் நம்ம பழைய மனுஷனுடைய சுவாபங்கள் எப்பொழுதெல்லாம் வெளிப்படுகிறதோ நாம அது ஒரு இண்டிகேட்டரா எடுத்துட்டு இந்த சுவாபம் தான் வேணான்னு நம்ம ஏற்கனவே ஒதுக்கி வச்சோமே, இந்த சுவாபம் ஏன் என் முகத்திலேயோ என் கை கால்களிலேயோ வெளிப்படுது? ஏன் வெளிப்படணும்? பழைய மனுஷனுடைய பழைய சுவாபம் தான் நம்ம ஏற்கனவே விட்டுட்டோமே. ஆனா நான் பேசும்போதோ பழகும் போதோ அது வெளிப்படுது. அப்போன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று நம்ம அர்த்தம் கொள்ளலாம். அப்போ நம்ம மாம்சத்தினுடைய கிரியைகள்ல நம்ம 2 விஷயங்கள் இருக்கிறத நம்ம அங்க பார்த்து ஆகணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 5:24. கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். என்னென்ன விஷயம் அப்படின்னா பாருங்க, ஆசை பிளஸ் இச்சை, இதனுடைய ஆசை இச்சை, மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைஞ்சிட்டோம். இப்ப எதை சிலுவையில் அறைஞ்சிருக்கிறோம்? மாம்சமும் மாம்சங்கிறது எது? இது இந்த சரீரம் ஃபுல்லா அதன் ஆசை இச்சைகளை. அதன் ஆசை இச்சை எங்க இருக்குது? சிந்தையில இருக்கு, சரீரத்துல இருக்கு. பாத்தீங்களா? அப்போ மாம்சத்துல அதன் ஆசை இச்சைகள். இது ஆசைங்கிறது எது? மாம்சத்தின் ஆசை எது? ஆசைன்னா நமக்கு தெரியவே தெரியாதா? எல்லாமே ஆசைதான், எதுலையும் ஆசைதான். இச்சை இது 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 எதுக்குரியது? இது எங்க போட்டுக்கணும்? இந்த மாம்சத்தை எங்க பண்ணிருக்கணும்? அடக்கம் பண்ணிருக்கணும். எதுல? சிலுவையில. புரியுது?
புரியுதுங்களா? அதனுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில என்ன பண்ணிருக்கணும்? அடக்கம் பண்ணியாச்சு. பார்த்தா பேய் மாதிரி திடீர்னு வருது. செத்து போனது எங்க இருந்து வருதுன்னே தெரியல. பாக்குறோம், அது ஆசை வெளிப்படுது. மாம்சத்தினுடைய ஆசை திடீர்னு பார்த்தா உயிர் தெழுந்துருது. உயிர் தெழுந்து அதனுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றது என்ன பண்ணுது? அதிக பிரயாசங்கள் அங்க எடுக்குது. சரி, அப்ப நம்ம பார்க்கும்போது மீண்டுமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 5:24 வாசிச்சாச்சா? 1 பேதுரு 4:2 வாசி. 1 பேதுரு 4:2. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மாம்சத்தில் இங்க பாருங்க, மாம்சங்கிறது இது, அதனுடைய ஆசை இச்சைகள் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, மாம்சம்னா 2 விஷயம் இருக்கு, ஆசை இச்சைகள். இப்ப ஆசை இச்சைகள் யாருக்கு இல்ல? கண்கள்ல இச்சை இல்லையா நம்ம கிட்ட? கண்கள்ல இச்சை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை, நல்ல ஒரு பிரைட்டான ஒரு பொருளை எங்கேயாவது நல்ல ஷோரூம்ல வச்சுட்டாங்கன்னா நம்ம கண்ணு எங்க போகுது? பக்கத்துல இருக்கிற பொண்டாடி பிள்ளைங்களாம் நாம அப்படியே திருப்பி வண்டி கொண்டு போய் எங்க விட்டுரும். ஏன்? இச்சை. சரி, யாராவது ஒரு வழியில நீங்க ரோட்ல போயிடும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வச்சுங்க, என்ன பண்ணும்? இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா வரும், கோசப்பழ கடையெல்லாம் பாக்குறீங்க வரிசையா. அப்படியே ஒரு கோசப்பழ கடை இருக்கும், கோசப்பழம் மேல ஆசையே இருக்காது. ஆனா வண்டி ஓட்டு போறீங்க, என்ன பண்ணி கோசப்பழ கடை அப்புறமா இல்லையா ஒரு ரைட் பண்ணுறோமா இல்லைங்களா? இந்த மாம்சம் என்ன பண்ணுது? கண்களின் மூலியமாக இச்சையே, இது நான் சிம்பிளா சொன்னேன், வல்கரா சொன்னா வேற மாதிரி. வல்கரானா சொல்லக்கூடாத வார்த்தைகளை நீங்க பிரயோகப்படுத்தீங்க, நான் ஃப்ளூட்ல கொண்டு வந்து நிறுத்திருக்கேன், அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளா நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப பாருங்க, மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் வாசிக்கலாம். மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல். மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல், அந்த ஆசை இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய், தேவனுடைய சித்தத்தின்படியாக பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். நான் சொன்னது கோசப்பழத்தில் இல்ல. நீங்க கோசப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை மட்டும் விட்டோய்ந்திராதீங்க, அது இல்ல. உலகத்தினுடைய காரியங்கள்ல எதை விட வேண்டும் என்றால், இந்த மாம்சத்தை கரைப்படுத்தக்கூடியது, கண்களை கரைப்படுத்தக்கூடியது, கிறிஸ்துவுக்கு பிரியம் அல்லாதது, தேவனுக்கு பிரியம் அல்லாதது, இதெல்லாம் நம்முடைய கரை திரைகள், மாம்சத்தில் ஏற்படுத்தக்கூடியவைகள். அந்த மாம்சத்தினுடைய கரை திரைகளை விட்டோய்ந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சித்தத்திற்காக, தேவனுடைய பிரசித்தத்திற்காக விட்டோய்ந்திருப்பான் அப்படிங்கிறார். எப்போ அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவோடு கூட தன்னை அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய ஆசை இச்சைகளை விட்டோய்ந்திருப்பான். ஒருவேளை விட்டோய்ந்திருக்கவில்லை என்றால் நாம் பாவத்தில் பிழைத்திருக்கிறவர்களாக காணப்படுகிறோம் என்று அர்த்தம் கொள்ளலாம். மாம்சம் ஒரு விஷயம் ஓய்ந்திருக்கிறது, இன்னொன்னு பிழைத்திருக்கிறது. ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது அப்பப்ப உயிரோடு இருக்கிறது, அப்பப்ப உயிரோடு இருக்கிறது, அப்பப்ப சாகிறது. இது குளிரும் இல்லாமல். அப்படி இருந்தா என்ன பண்ணுவாரு? வாந்தி பண்ணிட்டு வருவாரு நம்மள. இங்க தொண்டைக்குள்ளார வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சளி இங்க இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவோம்? நம்ம கருக்கு கார் துப்பிட்டு வா அப்ப நம்ம சொல்ற மாதிரி இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த அது நறுடலா இருக்கும். இங்க இருந்துச்சுன்னா குளிராவும் இருக்கக்கூடாது, அனலாவும் இருக்கக்கூடாது. பிழைச்சிருக்கிறோம்னு சொல்றோம், வாழ்ந்து அது செத்து போயிட்டேன்னு சொல்றோம். ரெண்டுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவாரு? பார்க்க வேண்டும். ஒண்ணு விட்டு ஓய்ந்திருக்கு. இன்னொரு வசனத்தில் வாசிக்கலாம். 1 பேதுரு 2:11 வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. போதும், 2 பாயிண்ட் இங்க சொல்றாரு. மறுபடியும் என்ன சொல்றாரு? மாம்ச இச்சைகள். அப்போ நம்ம என்ன ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால், கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன ஆயிருக்கிறோம்? சிலுவையில அறையப்பட்டது எதை? மாம்சத்தை சபை பெட்டிக்குள்ளார போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. சரி, இப்ப ஆதார வசனத்துக்குள்ளார நம்ம போய் பார்த்தோம்னா பிழைத்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு. பிழைத்திருக்கிறோமா? யார் தான் பிழைச்சிருக்குன்னு சொல்றாரு?
செத்தது யாரு, பிழைச்சிருக்கிறது யாரு? இப்ப நான் செத்துட்டேனா? இல்ல, நல்லாவே தெரியுது நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்க. ஏன்? என்னுடைய மாம்சம் வெளிப்பட்டுச்சுன்னா நான் என்ன உயிரோடு இருக்கிறேன். யார் தான் வெளிப்படணும்? கிறிஸ்து வெளிப்பட்டா நம்ம உயிரோடு இருக்கிறோம். அவ பிழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் யாரை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவையே அங்க பிரதிபலிக்க கூடியவர்களாக காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வசனமான மீண்டுமாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துடைய பிற்பகுதி அது ஃபுல்லா வாசிங்க. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ விசுவாசத்தினாலே கிறிஸ்துவே எனக்குள்ள என்ன இருக்காரு? பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து என்கிட்ட பிழைச்சிருக்கிறாருன்னா நம்ம யாரை காட்டலாம்? அதுதானே நம்ம பாயிண்ட். நான் தான் செத்துட்டேன், ஆனா நான் பிழைச்சிருக்கிறேன். ஆனா நான் இல்ல, அது கிறிஸ்து நம்ம சொல்றோம். வசனம் அப்படி தெளிவா இருக்கு. அப்ப நம்ம கிறிஸ்துவை காண்பிக்கும் போது கிறிஸ்துவனுடைய குணம் வெளிப்படணுமா இல்லைங்களா? வெளிப்படணுமா இல்லையானா கண்டிப்பா வெளிப்படணும். வெளிப்பட்டா என்ன ஆயிரும்? நம்ம குணலட்சணமே அங்க ஆயிரும். அங்க ஐயோப்பா கேரக்டர் கொஞ்சம் பயங்கரமா இருக்குப்பா, பெக்யூலியரா இருக்குது அப்படிங்கறத மாதிரி அங்க போயிருவாங்க. அப்போ நம்ம உங்களில் நம்ம பார்க்கும்போது நீங்கள் சொல்வீங்க என்ன சொல்றோம்னா, பழைய மனுஷனுடைய பழைய சுவாபம் நம்ம எக்காரணத்து கொண்டும் இந்த மாம்சத்துல அப்படி தலை தூக்கும் போது அதை கண்ட்ரோல் பண்ணி டியூன் பண்ணி இது நம்ம செத்துட்டோம்பா, நம்ம மறந்துட்டோம், மீண்டுமாக இது வெளிப்பட முயற்சிக்குது, இதை அமுக்குடா அப்படி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள யார் வெளிப்படுவாங்க? முடியல, என்னால முடியல, நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு நினைச்சா நீங்க என்ன பண்ணலாம்? அமைதியா இருக்கிற, சைலண்டா இருக்க அது ஒரு காலத்துல பழகி என்ன ஆயிரும்? அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். பழைய மனுஷனுடைய பழைய மாம்சனுடைய சுவாபங்கள் வெளிப்பட முயற்சிக்கும் போது முடிந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா தயவுசெய்து பேசாமனாச்சும் இருக்கு. பேசாம இருந்தா என்ன ஆயிரும்? அதுவே அது கண்ட்ரோலுக்குள்ளார வந்துடும் அப்படிங்கறத பார்க்கிறோம். மீண்டுமாக நம்ம ஒரு வசனத்துக்குள்ள கடந்து போகலாம். இப்ப நம்ம உயிர் தெரிந்துட்டோமா? உயிர் தெரிந்தாயிற்றா? உயிர் தெரிந்தாயிச்சா? அப்பனா என்ன ஆயிருக்கணும்? மாம்சம் அடக்கம் பண்ணாச்சு. இப்ப நம்ம உயிர் தெரிந்தாச்சு. உயிர் தெரிந்தது யாரோட? என்ன புதர் குழப்புறீங்களே புதர்? உயிர் தெழுதல இன்னும் நடக்கலன்னு சொல்லி சதிசேர் பரிசேர் அங்க பெரிய பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. இப்ப நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, உயிர் தெழுந்துச்சுன்னு கேக்குறீங்க, நீங்க ஒரு குழப்பவாதியா இருக்கிறீங்களே புதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி, மீண்டுமா ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்குள்ள கடந்து போகலாம். மேலும் பிதாவின் மகிமையினாலே பொறுமையா வாசிங்க, வசனத்துலதான் ஆன்சர் இருக்கு. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோட வந்தாரு? எப்படி உயிரோட? யார் எழுப்புனது? பிதாவினுடைய, அதான் சொல்றாரு, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து எங்கிருந்து வந்துட்டாரு? மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். செத்து போயிட்டோம். இப்ப நம்ம யாரு? உயிர் தெரிஞ்சிருக்கிறோமா இல்லையா? குழப்பம். மரணம் அடைஞ்சாச்சுங்க, மரணம் அடைஞ்சாச்சுன்னு வசனம் சொல்லுது. இப்ப நம்ம யாரு? நாம மரணம் அடைஞ்சாச்சுன்னு ஆல்ரெடி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டேன். இப்ப உயிரோடு இருக்கிறது யாரு? மறுபடியும் அந்த வசனத்தை புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், புதிதான ஜீவன். அப்ப அந்த பழைய மனுஷனுடைய பழைய ஜீவன் செத்துருச்சு. புதிய மனுஷனுடைய ஜீவனை யாரோட வெளிக்காட்டணும்? நாம கிறிஸ்துவை போல இந்த அதான் வசனம். மீண்டும் பிற்பகுதி வாசிங்க. நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதுதாங்க பாயிண்ட் நம்ம பாக்குறோம். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு இந்த பகுதியில நம்ம கடந்து போகிற விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவோட கூட மரிச்சிருந்த நாம மரித்த ஒரு சம்பவங்களையோ மரித்த ஒரு விஷயங்களையோ வெளிக்காட்டக்கூடாது. ஒருவேளை நம்ம கடந்த வருடங்களிலோ கடந்த நாட்களிலோ நம்மை அறியாமல் வெளிக்காட்டக்கூடிய மாம்சத்தின் கிரியைகள் நிமித்தம் ஏற்படக்கூடிய விளைவுகள் நிறைய இருக்கலாம். ஆனா அந்த விளைவுகள் நிமித்தம் நம்ம படுகிற பிரயாசங்கள் கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். அதெல்லாம் தூக்கி என்ன பண்ணிடலாம்?
ஓரம் வைங்க. இப்ப இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கிறிஸ்துவோடு கூட பிழைத்திருக்கக்கூடிய அந்த நிறைவுகளுக்குள்ள நம்ம கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது. ரோமர் 6:7 வாசிக்கலாம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. செத்து போனவங்க எதுக்கு நீங்க விடுதலை இருக்கிறாரு? பாவத்துக்கு நீங்கி. எப்ப பாவத்துக்கு நீங்க விடுதலையாகணும்? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் எனக்கு வந்துச்சு. நான் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும். அப்ப என்ன ஆச்சு? பாவத்துக்கு நான் என்ன ஆயிட்டேன்? நீங்களாயிட்டேன். பாவத்துக்கு நீங்களாயிட்டேன். இப்ப நான் பிழைச்சிருக்கிறது யாரு? கிறிஸ்துவுக்காக பிழைச்சிருக்கிறேன். இது ரோமர் 8. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரிச்சோம், ஆனா இப்ப என்ன இருக்கும்? பிழைத்தும் இருக்கிறோம். அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் நம்மளுக்கு ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். இதுல இருந்து நம்ம பாதி பாடம் முடிஞ்சிச்சு. க்ளோஸ் பண்ண போறோம். மாம்சம் அதன் ஆசை இச்சைகள் இதெல்லாம் எங்க போயிடுச்சு? சவப்பட்டி காட்டுனா சவப்பட்டிக்குள்ள போயிடுச்சு. அதாவது அடக்கம். மாம்சம் அதன் ஆசை அதனுடைய கிரியைகள் என்ன ஆயிடுச்சு? இப்ப அடக்கம் பண்ணியாச்சு. எப்ப அடக்கம் பண்ணோங்கிற டேட் தெரியுமா? எப்ப உடன்படிக்கை பண்ணனே தெரியல. எப்ப அடக்கம் பண்ணோம்? இப்ப நம்ம மாம்சத்தின் கிரியைகள் செத்து போச்சு. அப்போ நம்ம யாரை வெளிப்படுத்தணும்? கிறிஸ்துவுடைய கொள்கைகளை வெளிப்படுத்தணும். அதுல வெளிப்படுத்தும் போது சில பிழைகள் வரும். பிழைகள் வரும்னா மாம்சமும் சேர்ந்து கூட ஆக்ட் ஆகும். அப்ப அமுக்கிட்டு அதை உட்காரு, நீ பேசாத, நான் பாத்துக்கிறேன், நீ உட்காரு, நீ பேசாத அப்படின்னு கிறிஸ்துவுடைய ஜீவன் அப்பப்ப நம்மளுக்கு என்ன ஆயிட்டே இருக்கும்? நல் மனசாட்சி சொல்லிட்டே இருக்கும். நீ பண்றது தப்பு, அமைதியாரு. அது என்ன பண்ணும்? ஒரு பக்கம் ஒடுக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு பிரயாசப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த பிரயாசம் உங்களை உண்மையான அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளார அது கடந்து போக பண்ணும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. சரி, இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப பிழைத்திருத்தல், செத்து போயாச்சு மாம்சத்துக்கு. பிழைத்திருத்தல் அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்கள். எப்படின்னா, ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே செத்து போனவர் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாருன்னா அவர் யார் மாதிரி இருப்பாருன்னு சொல்லியாச்சு? கிறிஸ்துவை போல இருப்பாருன்னு சொல்லியாச்சு. அப்ப கிறிஸ்துவ மாதிரி இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை முறைகள்ல எப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம மற்றவங்களுக்கு வெளிக்காட்டணும்? கோவப்படாதுங்கிற ஒரு வசனம், கோவப்படாதீங்க அப்படின்னு ஒரு வசனம் வருது. நம்ம எங்கதான் கோவப்படக்கூடாது? சர்ச்சில் மட்டும் கோவப்படக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன் தெரிஞ்சு போயிடும்? பைபிள் வசனம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப பைபிள்ல சொல்லிருக்குது கோவப்படக்கூடாது. அப்போ நான் வீட்டுக்கு போய் வெளியில எவன் கேட்கறான் நம்மள? கோவப்படக்கூடாதுன்னா எங்கேயுமே அதுதாங்க குணம். உங்களுடைய நற்குணம் தான் மற்றவங்களுக்கு பிரதிபலிப்பு. சரி, இதுக்கு நம்ம ஒரு 5 வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். 5 வசனங்கள்ல அது இந்த பிரதிபலிப்புக்குள்ள நம்ம இருக்கிறோமா அப்படின்னு ஒரு சின்ன செக்கிங்குள்ள வைக்கலாம். சீக்கிரமா வாசிக்கலாம் பாருங்க. தீத்து 2:14 வாசிக்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு செத்தது எதுக்கு? அவர் மரித்தது எதுக்கு? நம்மை சுத்திகரிப்பதற்காக. அது மாத்திரமல்ல, நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி. ஒருவர் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் நீங்க எங்கேயாவது அறிக்கை இட்டீங்கன்னா நீங்க எதை வெளிப்படுத்தணும்? நற்கிரியைகளை வெளிப்படுத்தணும். நற்கிரியைகளை வெளிப்படுத்திட்டாங்கன்னா நீங்க யாருடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து மரணத்துக்குள்ளான ஒப்பான மரணத்தை நீங்களும் வாங்கிட்டீங்க, அவர் உங்களுக்கு ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். நற்கிரியைகள் வெளிப்படுதா? சபையில வெளியே வெளிப்படுதா? உலகத்தின் மத்தியில வெளிப்படுதா? வெளிப்படலன்னா நம்ம என்ன பண்ணல? டப்பா இங்கே லீக் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? பேய் மாதிரி நம்ம என்ன பண்றோம்? அப்பப்ப சந்தில கிந்தில பூந்துட்டு போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது நம்ம பார்க்கணும். 2வது பாயிண்ட்குள்ள கடந்து போகலாம். எபேசியர் 2:10
இதெல்லாம் இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பின்பு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இப்ப ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவ மாதிரி சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதுக்கு தாங்க நம்ம ஆயத்தம் பண்ணிக்கிறோம். நம்ம சிலுவையில் அடிக்கப்பட்டதுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை மாதிரி நடக்கிறதுக்கு எப்ப பிரயாசப்படுறோமோ அப்பதாங்க நம்ம சிலுவையில் அடித்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக காணப்படுகிறதுன்னு நாங்க பாக்குறோம். அதே நீங்க 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. மரித்த நாம் மரித்தவர்களுக்கு மரித்தவர்களோட கூடிய ஐக்கியம், மருத்துவர்களோட கூடிய பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா நம்ம பிழைச்சிருக்கிறோம். அது ஆவியில் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை எபேசியர் 4:24-23 வாசிங்க. மாத்தி வாசிங்க. எபேசியர் 4:24 மற்றும் 23. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப நீதி, பரிசுத்தம், தேவனுடைய சாயல் இது. தேவனுடைய சாயல் இது. நீதி, நீதினா என்ன? நீதினா கிள்ளிட்ட திருப்பி கிள்றது, அதுவா? உண்மை, ரைட்டான டெசிஷன் எடுக்க. நீங்க டிரான்ஸ்லேஷன்லாம் பாத்தீங்கன்னா உண்மை, பரிசுத்தம் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நீதினா நாம நீதி செய்யற அளவுக்கு நம்ம இப்ப இல்ல, ஆனா நீதியா நடந்துக்கிறது, நேர்மையா நடந்துக்கிறது. புரியுதுங்களா? நம்ம உண்மையா நடந்துக்கிறது, உண்மையா நடந்துக்கிறது. அதனுடைய அர்த்தம் அதான் நீதி. ரைச்சியஸ்னஸ் அப்படிம்பாங்க. நெஸ் அப்படின்னாவே அதனுடைய அர்த்தமே வேற. அப்போ நீதி, பரிசுத்தம், தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயலை எங்க நாம காண்பிக்கிறோம்? எல்லா இடத்திலும் காண்பிக்கிறவங்களா இருந்துட்டோம்னா நம்ம என்ன ஆச்சோம்? பிழைத்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைத்திருக்கிறோம். ஆனா நம்ம எங்க நம்முடைய ஆசை இச்சைகள் அதிகபட்சமாக வெளிப்படுகிறதோ அங்க என்ன ஆகுது? பெட்டி ரிவர்ஸ்ல ஆகுது. புரியுதுங்களா? அது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம கருத வேண்டியது அவசியமா இருக்குது. மீண்டுமா அந்த வசனத்தை மீண்டுமா வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும், மெய்யான நீதி, மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப ஏற்கனவே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பழைய மாம்ச மனுஷனுடைய குறிகள் எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண நீதி இல்ல, மெய்யான நீதி, மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம். அதுல தேவனுடைய சாயலாக சரிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள்ங்கிறாரு. புதிய மனுஷனுக்குள்ளார நாம கடந்து போகும்போது தான் நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு பிரதிபலிப்பாக இருக்கும். நம்மளை பார்க்கிறவங்க யாரை பார்ப்பாங்க? கிறிஸ்துவை பார்ப்பார்கள். கிறிஸ்துவை பார்க்கறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னாவே நீங்க அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டீங்க. அது எப்படிதான் காட்ட முடியும்? கிரியைகள் தாங்க ரொம்ப முக்கியம். என் பேர் விக்டர் பால்ராஜ் அப்படின்னு, விக்டர் பால்ராஜுங்களா? அவர் கிறிஸ்டியனுங்க, பேர்ல சொல்லக்கூடாது. என் பேர் விக்டர் பால்ராஜ் பேர்ல சொல்லக்கூடாது. யாரு சொல்லணும்? குணங்கள்ல, செயல்கள்ல, என்னுடைய நடக்கையில பார்க்கும்போது அவருங்களா, அவரு இந்த மாதிரி காசு எக்ஸ்ட்ரா எல்லாம் வாங்க மாட்டாருங்க, தேவையில்லாம யாரையும் ஏமாத்த மாட்டாருங்க, யார்கிட்டையும் தப்பா நடந்துக்க மாட்டாருங்க, யாருக்கிட்டையும் சரியா நடந்துக்குவாருங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்களா, நீங்க யாரை பார்க்கலாம்? கிறிஸ்துவை அங்க பார்க்கலாம். அவருடைய குணங்களை அங்க வெளிப்படுத்துவர்களாக நம்ம அங்க பார்க்கலாம். அப்ப பழைய மனுஷனுடைய பழைய விஷயங்களை நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது?
கலைந்து போட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ இது இன்னும் கூட நான் பார்க்கும்போது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்குள்ள கடந்து போகலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அதுதான் அந்த ஆதார வசனத்துக்குள்ள நம்ம கடந்து வந்தோம். இன்னும் கூட நம்ம பார்க்கலாம் ரோமர் 6:10 மற்றும் 11. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அதுதான் இந்த பாடத்துடைய முக்கியமான தன்மையா இருக்குது. 8:10 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரீரத்தில் பிழைத்திருக்கிறோம், நம்ம ஆவியில ஜீவனுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஆவியில ஜீவனுள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பாருங்க, பிழைத்திருத்தலுடைய இன்னொரு விதமான நிலையை நாம் பார்க்கலாம். இப்ப எது வரைக்கும் பிழைச்சிருக்கிறோம்? மாம்சம் அதனுடைய குணம் பார்த்தாச்சு, தேவனுடைய சாயலா இருக்கிற குணமும் பார்த்தாச்சு. நம்ம பிழைத்திருக்கிறது தேவனுடைய சாயல்ல பிழைச்சிருக்கிறோம். இன்னொரு நிலை இருக்கு. எப்படி, என்ன நிலை அப்படின்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10 12 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:10-12. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். பொறுமையா வாசிக்கலாம். இப்ப கொஞ்சம் இது வேற டைப். இப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய சாயல் நம்ம கிட்ட இருக்கான்னா நம்ம எப்படிதான் காட்ட முடியும்னா, நம்முடைய அன்பு, கோபம் இல்லாம இருக்கிறது, பாவம் இல்லாம இருக்கிறது, பரிசுத்தமா இருக்கிறது, நம்முடைய பண்பு மற்றவங்கள்ட்ட புரிய வைக்கிறது. நான் உங்களெல்லாம் கோச்சிக்க மாட்டேன், நான் அவங்கள்ட்ட அன்பு செலுத்துவேன், என்ன மாதிரி எல்லாம் நம்மளை வெளிப்படுத்தி நம்முடைய சாயலை மற்றவங்கள்ட்ட காட்ட முடியுமோ. உங்களை யாராவது கண்டபடி திட்டாங்களா, நீங்க என்ன பண்ணணும்? நம்மள யாராவது ஒருத்தர் கண்டபடி திட்டாங்க, ஆனா தான் தப்பே பண்ணல, என்ன எடுத்துக்கிறேன், எனக்கு ஒருத்தர் நீங்க எல்லாரும் சபை விட்டுருங்க, சபைக்கு யாரும் திட்ட மாட்டீங்க, மைண்டுக்குள்ளே வச்சுப்பீங்க. வெளியில யாராவது என்ன கண்டபடி திட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன்? போன் பண்ணி 100 பேர் சொன்னாதான் எனக்கு தூக்கமே வரும். கரெக்டா? எத்தனை பேர் எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா எல்லாருமே அப்படிதான் பண்ணுவீங்களாட்டுங்குது. அப்படி இல்ல. என்ன பண்ணணும்? அவங்கள அறியாத ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அப்படித்தான் பேசுவாங்க. அறிந்த ஜனங்கள் யாரு? நாம. போன் பண்ணி சொல்ல வேணாம், என்ன பண்ணலாம்? போய் யார்கிட்ட சொல்ல வேண்டியதை விட்டுறோம். பிதா கிட்ட போய் சொல்ல வேண்டியதை விட்டுட்டு நம்ம யார்கிட்ட போய் சொல்றோம்? எல்லாத்துக்கிட்டையும் சொல்றோம். பிதாவை தவிர எல்லாத்துக்கும் சொல்றோம். இதே குணம் யார்கிட்ட இருந்துச்சு? இதே குணம் போன வாரம் சப்ஜெக்ட் கேட்டீங்களா? போன வாரம் சப்ஜெக்ட், முதல் வாரம் சப்ஜெக்ட் யூதாஸ் காரியத்தை பத்தி எடுத்தாங்கல்ல. யூதாஸ் காரியத்தை யார்கிட்ட போய் சொன்னாரு? 30 காசு என்கிட்ட கொடுத்துரு. இப்ப அந்த காசு யார்கிட்ட போய் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு. யார்கிட்ட போய் சொல்லிருக்கணும்? அவரு மறுதலித்த பேதுரு யார்கிட்ட போனாரு? யூதாஸ் காரியத்தை யார்கிட்ட போனாரு? யூதாஸ் காரியத்து கோயில்கிட்ட போய் கேட்கிறா, என் காசு கொடுத்துரு, அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்டயே கண்ணீர் விட்டு அழுதார் அப்படின்ற வசனம் நமக்கு இருக்கும். அப்ப நம்ம என்னன்னா, இதனுடைய விஷயங்களுடைய தாற்பயத்துல கிறிஸ்து நாம பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். எப்படி எனில், சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்ப பிழைத்திருக்கிறதுல விஷயத்துல இன்னொரு பகுதி, ஏற்கனவே மாம்சம் மரிச்சு செத்து போச்சு. பிழைத்திருக்கிறது யாரு? இத பிழைக்கணுமா, பிழைக்க வைக்கணுமா, சாகடிக்கணுமா? ஏற்கனவே மாம்சம் செத்து போச்சுங்க. எங்க ஞானஸ்தான உடன்படிக்கையில செத்து போச்சு. இப்ப உயிரோடு இருக்கிறது யாரு? கிறிஸ்து. இப்ப கிறிஸ்துவ என்ன பண்ணணும்? பிழைக்க வைக்கணுமா, சாகடிக்கணுமா? வசனம் மீண்டும் வாசிங்க. எப்படி எனில் சாவுக்கு இனமான எங்கள் மாம்சத்திலே. அப்ப இந்த மாம்சமும் என்ன ஆக போகுது? சாவுக்கு இனமான அர்த்தம், இது மரிக்க போகுது. ஆனா யார சுமந்துட்டு இருக்குது? கிறிஸ்துவை சுமந்துட்டு இருக்குது. கிறிஸ்துவை சுமந்துட்டு இருக்குது. வாசிங்க. கிறிஸ்துவனுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு. கிறிஸ்துவனுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள். உயிரோடு இருக்கு. இப்ப எங்க எதுல உயிரோடு இருக்கிறோம்? மாம்சத்துல யாரோட உயிரோடு இருக்கிறோம்?
மாம்சத்துல கிறிஸ்துவோடு உயிரோடு இருக்கிறோம். புரிஞ்சுக்கங்க நிலைப்பாட, உயிரோடு இருக்கிறோம். எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்ப எதுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறோம்? கிறிஸ்துவுக்காக நம்ம மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சரீரத்தை என்ன பண்ணணும்? நாமள குத்தி கிழிச்சு கூடாது. இயேசுக்காக நம்ம என்ன பண்ணணும்? சாகடிக்கிறவர்களாக, கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவுக்காக நம்மை சாகடிக்கிறவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த ஜீவன் வெளிப்படும் போது என்ன பண்ணுவோம்? இயேசு கிறிஸ்து நல்லவர் தானே, அவர் ஏன் கொலை செஞ்சாங்க? அந்த ஜீவனை இழந்தாதான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு, மீட்பு. இந்த 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 நிலைப்பாடு நமக்குள்ள வளர வளரதான் நம்ம மேம்படுவோம் பார்க்கிறோம். இது தொடர்ந்து நம்ம புரியுற மாதிரி பாத்தீங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தோம் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவரோட கூட பிழைத்திருப்போம். அவரோடு கூட பிழைத்திருப்போம். அப்ப எதனால, இதன் அடிப்படையில் அவர் பிழைச்சிருக்கிறாரோ அதன் அடிப்படையில் நாம் என்ன இருக்கிறோம்? நான் சொல்றது பிழைப்பு புரியுதுங்களா? மரணம் வேற, பிழைப்பு வேற. பிழைப்புக்கு அடுத்த மரணம், மரணத்துக்கு கொடுக்கிற நிலைப்பாடு அங்க வேற. மரணமானது இப்ப நம்ம யாருக்காக மறிக்கணும்னா சபை ஜனங்களுக்காக. சபை ஜனங்களுக்காக நம்ம என்ன பண்ணி ஆகணும்? நம்ம ஜீவனை கொஞ்சம் கொஞ்சமாக மறிக்கிறவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் 4:14 இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். பாத்தீங்களா? அவரோடு கூட கொண்டு வருவார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால நம்ம நிறைவாக கடைசி வசனத்தை மட்டும் நாம் வாசித்து நிறைவு செய்யலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவன் யாரு? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் 4:12. யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பெரிய கிரிகள் செய்யலனாலும் பரவாயில்ல, நம்ம எந்த கிரிகள் செஞ்சா போதும். புரியுதுங்களா? இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகளை செய்வான், மரித்தாலும் அவன் பிழைத்திருப்பான். இனி இப்ப நம்ம சிலுவையில் அறையப்பட்டதை யாரு? சிலுவையில் அறையப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது யாருக்காகனா அவருடைய பிதாவுக்காக சிலுவையில் அவர் அறையப்பட்டார். முழு மனுக்குலத்தையும் மீட்டுக் கொண்டார். இன்றைக்கு நாமும் கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோமா இல்லையா? சிலுவையில் அறையப்பட்டோம் இருந்தோமானால் இனி பிழைத்திருக்கிறது யாரு? நானா, என் மாம்சமா, என்னுடைய கிறிஸ்துவா? அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். புரியுதுங்களா? அப்படியே பிழைச்சிருந்தா இதை மறுபடியும் சாகடிக்கணும். யாருக்காக? பிதாவுக்காக சாகடித்து கிறிஸ்தியேசுவோடு கூட சரீரத்துல அவர் தலையை நாம் சரீர அங்கங்களாக மாறுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் கடவுள் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.